பிக் பாஸ்ல இந்த வாரம் குறும்படம் இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வீக் டேஸ்ல பார்த்த எல்லாருக்குமே தெரியும். மிட் நைட்ல முதல் முறையா நாய் வந்து குலைச்சுச்சு. இதற்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயுமே இது நடக்கவே கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். கரெக்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வெளிய தூங்கியிருந்தாங்க. அதனால நாய் குலைச்சுச்சா? அப்படி இல்லன்னா பார்வன் கமருதீன் ஒரு ரூம்லேருந்து வெளிய வந்திருந்தாங்க. அதனால நாய் குலைச்சுச்சா? இல்ல வேற யாரும் எதுவும் பண்ணாங்களா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசி பார்த்துட்டாங்க. இதுக்கு யார் தான் காரணம்? என்னதான் நடந்துச்சு? அப்படிங்கிறது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே தெரியல. நெறைய பேர் வந்து இதனால குழம்பி போயிருந்தாங்க. வெளியிலேயும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பார்வன் கமருதீன் மேல வேற மாதிரியான விஷயங்களா போய்க்கிட்டு இருக்கு. எடுத்தோனே நம்ம பிளைண்டா அப்படி சொல்லிறக்கூடாது. அவங்களுக்கும் பெர்சனல் லைஃப் இருக்கு. ஸோ இதுக்கு குறும்படம் வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் ரசிகர்கள் சோசியல் மீடியால எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு பக்கம் வந்து யாரையும் நம்ம குத்தமும் சொல்ல முடியாது. என்ன ஏதுன்னு தெரியாம. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு கண்டஸ்டன்ட் இல்ல, 2 கண்டஸ்டன்ட் இல்ல. யாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் 8 சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு சீசன்லயும் நைட்டு நாய் குலைச்சதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால, இத விஜய் சேதுபதி அவர்கள் முதல்ல அட்ரஸ் பண்ணி பேசணும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டணும். குறிப்பா இது என்ன தப்பு, யார் மேல தப்புங்கிறத குறும்படம் போட்டே காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரசிகர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸாவுமே பார்வன் கமருதீன் இவங்க 2 பேத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க? வெளியில இது எப்படி போயிருக்கும்? என்ன ஏது? அப்படின்னு அவங்களும் ஒரு மாரி பேசிட்டே இருக்காங்க. ஒருவேள அவங்க மேல தான் மிஸ்டேக்கா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விகளும் நமக்கு வருது. பாரு அவர்களுமே நான் பிக் பாஸ் வீட்ட விட்டு போறேன். என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாரி நைட்டு ஒரு 2:30 போல பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பாரு அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு மிஸ்டேக்குக்கு காரணமா? இல்ல வேற யாருமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்த நான் குறிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரீசென்ட்டா சுபிக்ஷா அவர்கள் ரொம்ப அழுது ஒரு மாரி உடைஞ்சு போயிருந்தாங்க. அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருந்தாங்க. பின்னாடியே விக்ரமும் போயிருந்தாரு. அந்த காட்டன போட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்க. மைக்க கழட்ட கிடையாது. இருந்தாலும் காட்டன மூடிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு, "இந்த மாரி யாராவது பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்துட்டு கேட்பேன். இதுக்கப்புறம் யாரும் வந்து இந்த மாரி மூடி பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் திரை மூடி பேசினதுக்கே பிக் பாஸ் அவர்கள் அவங்களுக்கு வார்ன் பண்ணாரு. அதே மாதிரி வேற யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சாண்ட்ரா அவர்களும் வெளியே தான் இருந்துட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளிய தூங்குனப்ப மைக் எதுவும் கழட்டி வச்சுட்டு தூங்குனாங்களோ என்னவோ? அது ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு சில இஷ்யூஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கூட நாய் குலைச்சிருக்கலாம். இல்ல டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கலாம். எது எப்படினாலுமே இந்த ஒரு முக்கியமான விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இதற்கு முன்னாடி கூட பாரு அண்ட் கமருதீன் அவங்களோட பெர்சனல் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இத்தனை வருஷம் பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. பிக் பாஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இது மாரி நடக்காம இருக்கிறதற்கான வழிவகையும் செய்யணும் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.